ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன் இன்னையோட கடலுக்கு வந்து நம்ம 5வது நாள் ஆச்சு. 5வது நாள் வலையை தான் வாங்கிட்டு இருக்கோம். வலையை வாங்கியாச்சு. வலையில் வந்து மீனை தூக்கிட்டு இருக்கோம். அந்தளவுக்கு விசேஷமாக எதுவும் மீன் இல்லை. மீன் கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த வலையில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சீடி மீன் ஒரு 3 கூட 4 கூட வரும். அப்புறம் இந்த சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இப்போ தான் டிஸ்கோ, இது ஒரு 2-3 கிலோ வரும். அப்புறம் 2-3 சாவாழை மீன் கிடக்கு. ஒரு 10,000 ரூபாய் கூட மீன் இல்லை. ஒரு 2 கிலோவில் ஒரு ஓட்டுக்கணவாக கிடக்கு பாருங்கள். மொத்த மீன். காற்று வேறு சரியான காற்று நிற்கிது. ரெண்டாவது போட போகிறோம். போட்டாச்சு 2வது. இப்போ நம்ம போடுற வலைக்கு பேர் வந்து கருப்பு வலை. ஏன்னா ஒரு சில மால் வந்து கருப்பு கலரில் கொடுத்துருப்பாங்க, அதனால் இதுக்கு பேர் கருப்பு வலைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போட்டு எங்கே கிடக்குன்னா ரொம்பவும் சவுத்தில் வந்துட்டோமுங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 120 நாட்டிகளுக்கு சவுத்தில் வந்துட்டோம் மங்களூரில் இருந்து. ஆழம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400 அடி ஆழங்கிட்ட இருக்குது. ரொம்பவும் தொழில் வந்து தான் இந்த கடை வந்து நம்ம தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட 5வது நாள் ஆச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பகல் மீன் எதுவுமே இல்லை. நைட்டில் மட்டும்தான் மீன் பிடிச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய வலைனால கொஞ்சம் பார்த்து தான் இழக்கணும், ரொம்ப மெதுவாக இழக்கணும். பறவைகள்லாம் எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. வலை இலக்க எத்தனை பேர் தேவைப்படுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 7 பேர்கிட்ட நிற்கிறாங்க.
போட்டாச்சு, ரோப் விளக்கியாச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டு போகும், இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், இந்த வலைக்கு பின்னாடியே இது போகும். பிடிச்சதில் வந்து இந்த மீன்லாம் மாட்டியிருக்கு. இப்போ அடுத்த வலை வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து அதே மீனுக்கு தான் இப்போ வலை போட்டிருக்கோம். அந்த வலை எத்தனை மணிக்கு போட்டோம்னா காலையில் ஒரு 5:30 மணி போல் போட்டு ஒரு 9 மணி போல் எடுத்தோம்ங்க. அதில் வந்த மீன் தான் இது எல்லாமே. இப்போ மணி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு இந்த வலையை போட்டிருக்கோம். ஒரு 1 மணி இல்லை 1:30 மணி போல் அந்த வலையை எடுப்பாப்புல. வலையை எடுத்து பார்ப்போம் இந்த வலையில் என்ன மீன் வருதுன்னு. அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு சாப்பிடுவோம். காலையை சாப்பிட்டுட்டு அப்படியே வலை வேலை இருக்குது, வலை வேலையை முடிச்சுட்டு அடுத்த வலை வாங்குவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5வது நாள் அரபிக்கடலில் நாங்கள் என்னென்ன மீன் பிடிக்கிறோம், எப்படி வந்து இந்த ஒரு நாளை வந்து சர்வைவ் பண்ணுறோம், என்னென்ன சாப்பிட்றோம், எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், அந்த பிடிச்ச மீனை வந்து நம்ம எப்படி சேஃப்டியாக வந்து கரைக்கு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் பற்றின வீடியோ தாங்க இந்த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். என்ன செய்கிறாங்கன்னா பிடிச்ச மீன் எல்லாத்தையும் புறக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கூடை வச்சு ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக புறக்குவோம். வலையில் வரும்போது எல்லா மீனுமே மொத்தமாக தான் வரேன். நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த மீனை தனித்தனியாக பிரித்து வச்சுருவோம். பிரித்து தான் ஐஸ் போட்டு கரையை கொண்டு போவோம். ரோப் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காலை சமையல் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கனவா பொரியல், அதாவது கனவா வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. கனவா ரோஸ்ட்டு, லெமன் சோறு தான் இன்னைக்கு காலையில் சாப்பாடு. பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காப்புல. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. அந்த கணவாயை வெட்டினதை போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவாப்புல. சமைச்சு சாப்பிடுவோம். எப்படி சாப்பிட்ருவோம்னு பாருங்கள். கடல் மேலே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் புறக்கியாச்சு. பாருங்கள் புறக்குனதில் என்னென்ன மீன் புறக்கிருக்கோன்னு பாருங்கள். இந்த சீடி மீன் ஒரு 80 கிலோ கிட்ட இருக்குது. ஒரு 4 கூட பிடிச்சிருக்கோம். அப்புறம் பேத்த ஒரு 5-6 கிலோ இருக்குது. அப்புறம் சில்லறை மீன் ஒரு 2-3 கிலோ வரும். மொத்தமாக சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மீன் இருக்குங்க. அவ்வளோதான் அந்த பாடு பிடிச்சது. டீசலே கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டரு கிட்ட ஓடி இருக்கு. 100 லிட்டருக்கு மேலே தான் ஓடி இருக்கேன். ஏன்னா இது வந்து ஸ்பீடு வலை போட்டு வந்து ஸ்பீடு போட்டு, அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு இழுக்கிறதுனால டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓடும். ஒரு டே நைட்டு ஃபுல்லாக இழுத்தோம்னா, இது வலை இழுத்தோம்னா எப்படியும் ஒரு 600 லிட்டரு கிட்ட ஓடிடுங்க. என்ன செய்கிறோம்னா அந்த பிடிச்ச மீன் எல்லாத்துக்கும் அலசிக்கிட்டு இருக்கோம். அழுக்கும் சேரும் சகதியமாக வந்திருக்கு.
ஹோல்டர் கிட்ட கொண்டு போய் வச்சுருவோம். புறக்கின மீன் எல்லாத்தையும் நல்லா அலசி ஃபிஷ் ஹோல்டர் கிட்ட கொண்டு வந்து வச்சாச்சு. இருக்கு பாருங்க அந்த மூடி, இதை திறந்து தான் உள்ளே போடுவோம். ஒரு 2-3 பேர் இறங்குவாங்க அந்த மீனையெல்லாம் ஐஸ் போடுறதுக்காக. உள்ளே இறங்கி எப்படி ஐஸ் போடுறோம்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா மங்களூர் ஆழ்கடல் போட்டில் ஃபிஷ் ஹோல்டர், அதாவது இதை தான் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே தான் நிற்கிறோம். நம்ம இப்போ பிடிச்ச மீனெல்லாம் ஐஸ் வைக்கிறதுக்காக உள்ளே இறங்கியிருக்கோம். இது எல்லாமே ஏற்கனவே பிடிச்ச மீன், பார்த்துக்கிறோங்க ஏற்கனவே எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்கோம்னு. ஐஸ் உடச்சிக்கிருக்காங்க ஒரு ஆள் மீனை வாங்கி ஒவ்வொரு பாக்ஸாக தட்டுவாங்க. இந்த பாக்ஸ் ஐஸ் போட்டிருக்கு பாருங்க. மீனை வந்து 2 டைப்பாக போடுவாங்க. பாக்ஸில் போடுவாங்க, இந்த மாதிரி கல்லின்னு சொல்லுவாங்க, இந்த கல்லிக்கில் போடுவாங்க பாருங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக காய்கறி எல்லாமே இதுக்கெல்லாம் இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழம் எல்லாமே இதுக்கெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம். இது எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோமோ போட்டில் வந்து இதான் எங்களுக்கு ஃப்ரிட்ஜு. எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜுனா கிட்டத்தட்ட ஒரு 60 டன் வந்து மீன் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஃப்ரிட்ஜு இது. இது எல்லாமே ஐல மீன், இது பிடிச்ச சீடி மீன். அப்புறம் இதெல்லாம் சங்கரா மீனோட குட்டி, இதுவுமே அந்த சங்கரா மீனோட குட்டி தான், சின்ன சங்கரா மீன். ஐஸை பாருங்கள், நம்ம வந்து கரையை இருந்து போடும்போது தூளாக போட்டு வருவோம். அது திரும்ப இந்த மாதிரி ஜாம் ஆகி கட்டி ஆயிரும். அது திரும்ப என்ன செய்வோம், நாங்கள் இந்த சவுல் வச்சு இந்த மாதிரி திரும்ப தூளாக நொறுக்கி தான் மீனுக்கு ஐஸ் போடுவோம். அப்படியே கட்டியாக போட்டோம்னா மீன் வந்து டேமேஜ் ஆயிரும், ஒழுங்காக ஐஸ் நிற்காது. அதனால தான் இப்படியே உடச்சி போடுவோம். பாடு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மீன் தான். அதான் ஏற்கனவே உள்ள மீனில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் சங்கரா மீன் தான். இது வந்து மீடியம்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அடுத்து செகண்ட். இது ஷாவால மீன். ஓட்டுக்கனவா ஒரு கனவா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கனவா தான் இது. ஏற்கனவே உள்ள கனவா இடம் போட்டாச்சு. சில்லற மீன் எல்லாத்தையுமே ஐஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எதை ஐஸ் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச சீடி மீன் தான். கீழே ஐஸ் கொட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மீனை வந்து கொட்டுவாங்க. மீனை கொட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஐஸ் போடுவாங்க. இந்த மாதிரி தான் மீனை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மெத்தடு, ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இந்த ஐல மீன், இந்த சீடி மீன், இந்த வஞ்சர மீன், இந்த மாதிரி மீனுக்கெல்லாம் ஒரே மெத்தடு தான். அப்புறம் இந்த சாவாழை மீன், ஏன்னா இது எல்லாமே டேமேஜ் ஆகக்கூடியது. இப்போ பிடிச்ச ஒரு 5-6 நாள்லேயே உள்ளே கொண்டு போய் ஆகணும், கரையை கொண்டு போய் வைக்கணும். கூட கொஞ்சம் 2-3 நாள் வந்து இருந்துச்சுன்னா மேலே வந்து அதாவது இந்த தோல்லாம் ஓட்டை விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீடி மீனுக்கு தான் பாக்ஸ் வைக்கிறாங்க. பாக்ஸ் வச்சு ஐஸ் போட்டிருக்காங்க. தண்ணியை ஊற்றுறாங்க.
தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த மீனை வாங்கின மீனை கொண்டு வந்து அதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. அவ்வளோதாங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. மீனவர்கள்லாம் கடல் மேலே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ சந்தோஷமாக அந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். இதை பற்றின ஃபுல் வீடியோ தாங்க இது. இதை பார்த்தீங்கன்னா இது சொல்ல மறந்துட்டேன். இது எல்லாமே கூனி, இங்கே வந்து எட்டின்னு சொல்லுவாங்க. அதான் இது பார்த்துக்கிறேங்க. இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ ஆள்கள்லாம் என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வலை வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நைட்டு இழுத்த வலைங்க. நைட்டு இழுத்த வலையை தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நாங்கள் கடல் மேலேயே பார்த்துருவோம் அந்த வலை வேலை. அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட செஃப் வந்து கனவா கிரேவி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இதான் நம்ம போட்டோட கிச்சன் பார்த்துக்கிறேங்க. நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கிச்சன் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம போட்டில் உள்ள கிச்சனை பார்த்துக்கிறேங்க. இதான் நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பு, கேஸ் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். 2 சிலிண்டர் வந்து நாங்கள் வந்து கடலுக்கு கொண்டு வந்துடுவோம். ஒன்று வந்து சீல் உடைக்காமல் அப்படியே இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்னா அதுக்கு மாட்டிடுவோம். இது வெங்காயம்லாம் இப்படி தாங்க தொங்கப்படுவோம். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ நானும் போய் அந்த வலையை வந்து வேலை பார்க்கணும். அதனால் வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வலை வேலை முடித்ததே அடுத்து நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோம்னு பார்ப்போம். இன்றைக்கி சீ ரொம்ப ரஃப்பாக இருக்குங்க. கொஞ்சம் காற்று நிற்கிது. அந்தளவுக்கு அதிகமாக காற்று இல்லை, ஏதோ ஓரளவுக்கு நிற்கிது. ஃபஸ்ட்டு ஒரு 20 வட்டி மட்டும் இருக்குங்க. நான் உள்ளே போய்க்கிறேன். அதுக்கப்புறம் நான் இருக்கேன். ஒரு 20 மணி நேரம் சரச்சுட்டா இருக்குங்க. நல்ல பாருங்க. 10 வட்டி மட்டும் இருக்கு. இப்போ வலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆளுக்கு சோறு போட்டு சாப்பிட போகிறோம். லெமன் சோறு, கனவா கிரேவி. இப்போ இந்த மாதிரி தட்டில் ஆளுக்கு ஒன்றா போட்டுக்கிறோம். போட்டுட்டு அந்த சின்ன ஒரு கப்பு கொடுக்குறோம் பாருங்கள். அந்த கப்பில் தான் கனவா வச்சு தருவாங்க. கனவா இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த கப்பு தான் கூட வாங்கிட்டு இருக்கேன். யாரும் நீயாது எனக்கு போய் சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ அவங்கெல்லாம் பல்லு விளக்கிட்டு இருக்காங்க, அதாவது ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சாப்பாடு, ஒரு அருமையான சாப்பாடு. லெமன் சாதம், கனவா கிரேவி. வலை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு இந்த வலையை வேலை பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து என்ன செய்யணும்னா சாப்பிட்டுட்டு வலையை வேலை பார்த்துட்டு நம்ம கடலில் போட்டிருக்க வலையை வாங்கிட்டு அதில் என்னென்ன மீன் வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 2வது வலையை தாங்க தூக்கிட்டு இருக்கோம். மணி 1 ஆச்சு. 1 மணிக்கு எடுத்த வலையில் கிடைச்ச மீனை பாருங்கள். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30 கூடையிலேருந்து 35 கூடை வர இருக்கு. நாளை ஊற்றுருங்க. இப்போ என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா வலையை மாற்றியாச்சுங்க. வேறு வலை வந்து கடலில் போடுறோம். ஏற்கனவே போட்டது வந்து கருப்பு வலை. இந்த வலைக்கு பேர் என்ன வலைனா கரண்ட் வலை. தொட்டா சாக்கடிக்கும். அதனால் இதுக்கு பேர் வந்து கரண்ட் வலை. மணி இப்போ 2 ஆச்சுங்க. 1 மணிக்கு எடுத்த வலை இப்போ மணி 2 ஆச்சு. இந்த வலையெல்லாம் மாற்றி முடிக்க 2 மணி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னா நம்ம பிடிச்சோம் தெரியுமா மீன், இந்த மீன் எல்லாத்தையும் புறக்கி ஐஸ் வைக்கணும். அடுத்த வேலை நம்மளுக்கு தான். இந்த வலையை இலக்கிட்டு ரோப்பை மாற்றி மாட்டியாச்சு. இப்போ திருப்பி மாற்றி மாட்டிக்கிட்டு இருக்கோம். டிக்லரு இது ஒரு செட்டிங்கு. மீன்லாம் அதிகமாக வரும்னு இது ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த டிக்லர் போடுறோம். இப்போ மீனை பிடிக்கிறதுக்கு நிறைய
பழைய டெக்னாலஜியை வந்து நாங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக பிடிக்கிறதில்ல மீனை, முன்ன மாதிரிலாம் இல்லை. மீன்கள் எல்லாமே ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓட இலக்கியாச்சு, ரோப் ஓடிட்டு இருக்கு. வாங்க இந்த மீனை புறக்குவோம். புறக்கிட்டு மொத்தம் எத்தனை கூட வருது, இந்த மீனை எல்லாத்தையும் எப்படி நாங்கள் ஐஸ் போடுறோம் எல்லாத்தையும் பாருங்கள். மணி சரியாக 2:10 ஆயிருச்சு. இந்த வலை எத்தனை மணிக்கு எடுப்போம்னா ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு எடுப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இழுப்பாங்க. இந்த வலையை இழுத்து பார்ப்போம், இந்த வலையில் என்னென்ன மீன் வருதுன்னு. நீங்கள் மட்டும் மொத்தம் 3 வலை வச்சுருக்குங்க. காலையில் இந்த நைட்டு இந்த வலை அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த வலை, இப்போ சாயங்கால டைமில் இன்னொரு வலை வச்சுருக்கு. 3 வலை மாற்றிருக்கோம். இப்படிலாம் வலையை மாற்றி மாற்றி வச்சாதாங்க மீன் பிடிக்க முடியும், இல்லைன்னா பிடிக்க முடியாது. கூட கொண்டு வந்தாச்சு. மீனை பிறக்கிறதுக்காக ரெடி ஆகிறாங்க. நம்ம எங்கே நிற்கிறோம்னா கிச்சன் வாசலில் நிற்கிறோம். இன்றைக்கி மதியம் என்ன மீன் சமையல்னு பாருங்கள். ஊளி மீனை வந்து வெட்டி வச்சுருக்காங்க. ஊளி மீன் தான் இன்றைக்கி குழம்பு. தக்காளி வெங்காயம்லாம் வெட்டியிருக்கு. நாங்கள் எல்லோரும் மீன் பிறப்போம். நம்ம போட்டில் உள்ள செஃப் மட்டும் சமைப்பார். சட்டிலாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டார். குழம்பு சட்டி. மீன் எல்லாத்தையும் புறக்கி ஐஸ் போடுறதுக்காக கொண்டு வந்தாச்சு. பாருங்க அடிக்கி இருக்கா, அப்படியே உள்ளே கொடுத்துட வேண்டியதான். ஐஸ் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 36 கூட இருக்குங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், மீன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் எத்தனை கூட வரும்னு. பார்த்தீங்கன்னா 36 கூட பிறக்கிருக்கோம். குறைஞ்ச ஒரு 900 கிலோ வருங்க. ஒரு டன்னுக்கு வந்து 100 கிலோ கம்மி. எப்படியும் இந்த மீன் ஒரு 100 வயது போனால் ஒரு 90,000 ரூபா மீன் இருக்குது ஒரே வலையில். போன பாடு ஒரு 10,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சோம். மொத்தம் 2 வலையில் ஒரு 1 லட்ச ரூபா மீன் பிடிச்சிருக்கோம். இது ஒரு நல்ல மீன். இப்போ நம்ம ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இறங்கிட்டோம். நல்லா ஐஸை உடச்சி வச்சுருக்காப்புல. பாக்ஸ் ரெடி பண்ணுறோம்.
பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை பாக்ஸ் வச்சிருக்கோம்னு பாருங்க. 2 4 6 8 10 ஒரு 10 பாக்ஸ் கிட்ட வச்சிருக்கோம். ஒரு 20 கூட இதில் தட்டி விடலாம். இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாக்ஸ் வைப்பாங்க. ஒரு 10 பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு பாருங்க. திரும்ப என்ன செய்வோம்னா திரும்ப பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே ஐஸ் போட்டு அதுக்கு மேலே மீனை போடுவோம். எல்லாமே இந்த சீடி மீன் தான். சரி ஆமாம் கிலோ ஆரம்பி
இப்போ எல்லா மீனையும் பாக்ஸில் போட்டாச்சு. நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ அடுத்தது நம்மளோட வேலை என்னென்னா மதிய சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். அந்த ஊளி மீன் வெட்டி வச்சுருந்தாப்புல நம்மளும் குழம்பு வச்சு முடிச்சிருப்பாப்புல. வாங்க போய் சாப்பிடுவோம். திரும்ப என்ன செய்வோம்னா நாளைக்கு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த கல்லின்னு சொல்கிறோம் தெரியுமா, அந்த கல்லிக்குள்ள எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவோம். அப்போ இடம் வந்து ஃப்ரீயாகும். எப்படியா வச்சுருந்தோம்னா வேறு மீன் எதுவும் நம்மளால் போட முடியாது. இப்போ ஒரு எமர்ஜென்சிக்காக இப்படி எடுத்து அடிக்காச்சு. நாளைக்கு இங்கே ஒரு பாக்ஸ் கூட இருக்காது. வாங்க நம்ம மேலே போய் சாப்பிடுவோம். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். மதிய சாப்பாடு சோறு, குழம்பு, ஊளி மீன் குழம்பு, பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச லெமன் சோறுங்க. நாங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டோம். காலையில் வச்ச மிஞ்சிருச்சு, அதை தான் சாப்பிட்றோம். நீ மதிய சாப்பாடு லெமன் சோறு, ஊளி மீன் குழம்பு, அப்பளம், ஒயிட் ரைஸ் உள்ளவங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி தான் சாப்பாடு. இப்போ என்ன செய்கிறாப்புலன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து சோறாக்குறாங்க. ஒவ்வொரு வேலைக்கு பானையில் அரிசியை ஏற்றிக்கிட்டே இருக்கேன்னு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா நான் சாப்பிட போகிறேன். வலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆழ்கடல் தொழிலை பொறுத்தவரை வலை பிஞ்சா நாங்கள் கடல் மேலே கட்டிடுவோம். நம்ம ஊர்லலாம் அந்த மண்டபம், ராமேஸ்வரம், அந்த பாம்பன் பகுதியெல்லாம் என்ன செய்வோம்னா வலை பிஞ்சா கரையை கொண்டு வந்து கட்டுவோம். ஆனால் இங்கே கரையை கொண்டு போய்லாம் கட்ட முடியாது. ஏன்னா 10 நாள் நம்ம தங்கி தொழில் பார்க்குறோம். வலை ரொம்ப முக்கியம். இந்த வலை இருந்தால் நம்மளால் மீன் பிடிக்கவும் முடியும். அதனால் என்ன செய்வோம்னா வலை பிய இந்த மாதிரி நாங்கள் தூக்கமும் இல்லாமல் ரெஸ்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வலை கட்டிக்கிட்டே இருப்போம். இந்த வலை வேலை இல்லைன்னா தான் எங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்கும்.
இருந்தால் ரெஸ்ட்டு கிடைக்காது. பாருங்க, வலை ஃபுல்லாக நம்ம வந்து புது வலை தான் வச்சுருக்கோம். எல்லாமே கல்லில் கிழிச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஒரு ஸ்பெஷல் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, வாங்க காட்டுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் அவுள். நாங்கள்லாம் அவுள்னு சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியலை. இதை வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம கிண்ட போகிறோம். தேங்காய் பூ அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி இதை கிண்ட போகிறோம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நல்லாயிருக்கும். வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த அலுப்பு தெரியாது, அந்த களைப்பு தெரியாது. இப்போ என்ன போடுறாப்புலன்னா சீனி தான் போடுறாப்புல, சர்க்கரை. இது பண்ணுறது நம்ம மச்சான் தான். தேங்காய் பால் ஊற்றுறோம். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தாங்க அவுள் கண்டுவோம். தேங்காய் பால் ஊற்றி சீனி போட்டு நல்லா அருமையாக இருக்கேன், டேஸ்ட்டாகவும் இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிறாப்புல, ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை. மொத்தம் 10 பேர் வந்து கடலுக்கு வந்திருக்கோம். 10 பேருக்கு 10 உருண்டை. ஒரு உருண்டை எத்தனை தண்டியில் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம போட்டில் டீ டைம். டீ குடிக்கிற பிரேக்கு. நம்ம பிணைஞ்ச அவுள் ஆளுக்கு ஒரு உருண்டை, ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது வந்து லிமிட்டட் தாங்க, ஒரே உருண்டை தான் ஒரு ஆளுக்கு. இப்படிதான் நாங்கள்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் கடலில். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும், வேலை வந்து கஷ்டமான வேலையாக இருந்தாலும், நம்மளுக்கு பிடிச்ச செய்கிற தொழில் வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக செய்யணும். ஆளுக்கு ஒரு உருண்டையை சாப்பிட்டு நினச்சோம்னா அடுத்தது டீ குடிப்போம். டீயெல்லாம் குடிச்சிட்டு இந்த அவுளையும் சாப்பிட்டுட்டு
இருட்டுற வரைக்கும் இந்த வலை வேலையை பார்ப்போம். பொழுது சாஞ்சதும் வலை எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த வலையை வாங்கிட்டு அந்த வலையில் வர்ற மீனை வந்து என்னென்ன மீன் வந்திருக்கு, அடுத்த வலை என்ன செய்யலாம்னு தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். இப்போ நம்ம 3வது வலை வாங்கி இலக்கியாச்சுங்க. 3வது வலையில் வந்து மீனை பாருங்கள். வாங்கி முடிக்க 7 மணி ஆயிடுச்சு பாருங்க. அதிகமாக வந்து பேத்த மீன் தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்குவிட் ஃபிஷ் வந்திருக்கு. அப்புறம் ஆக்டோபஸ் வந்திருக்கு, சங்கரா மீன் வந்திருக்கு. அப்புறம் 1-2 சுறா மீன் வந்திருக்கு, குட்டி சுறா. ஏன் மொத்த மீன், அயில மீன் கொஞ்சம் வந்திருக்கு. இதோட டே தொழில் வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இனிமே பார்க்க போகிறது வந்து நைட்டு தொழில் தான். வலை வந்து இலக்கியாச்சு பாருங்கள், ரோப் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து முழு பௌர்ணமி, நிலவு கிளம்புது. இப்போ சரியாக 7:30 மணி போல் இந்த வலை போட்டிருக்கோம். எப்படி ஒரு 12 மணி 11:30 போல் எடுப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருப்பாங்க. இந்த மீனை புறக்கிட்டு அடுத்த நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம். ஆள்கள்லாம் பொறுக்கிறதுக்காக ரெடி அடிக்கிறோம். இந்த ரோப்பு ஓடி முடிஞ்சது புறக்க ஆரம்பிச்சிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நைட்டு வந்து இந்த அயில மீன் நாங்கள் பொறிக்க போகிறோம். இந்த பாடு வந்தது தனியாக புறக்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பீஸு நல்ல பெரிய அயில மீனாக இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு பீஸு, மொத்தம் ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கு. ஆளுக்கு ஒன்று வாங்க போய் வெட்டுவோம். ஸ்பாட்டு தான் போட்டல. அதுதான் கிச்சனு. கிச்சன் வாசல்ல உட்காந்து மீன் வெட்டுவோம். பாருங்க, சோத்து பானை சட்டியெல்லாம் அடிக்கிருக்கு.
70 கிலோ பேத்த வரேன். அப்புறம் ஒரு 50 கிலோ சங்கரா மீன் இருக்குது. அப்புறம் 2-3 கிலோ ஐல மீன் இருக்குது. ஒரு 10 கிலோ கிட்ட டிஸ்கோ இருக்குது. ஒரு 10 கிலோ கிட்ட ஊசி கனவா இருக்குது. இதுதான் அந்த வலையில் வந்த மீன். அடுத்த வலையாவது நல்ல மீன் வருதான்னு பார்ப்போம். இப்போ என்னன்னா உள்ளே இறங்கி ஐஸ் போட்டுருக்காங்க. அடுத்தது நைட்டு சாப்பாடு ரெடி ஆகுது. மீனை வெட்டி கொடுத்தாச்சு. இன்னைக்கு இந்த மீன் தான் சமையல். அயில மீன், அப்புறம் புளி மீன், அப்புறம் சங்கரா மீன் மிக்சிங்காக போட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. வெல்லம் கூடு ரசம். பொதுவாக மங்களூர் போட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ரசம் பொரிச்ச மீன் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும், சீக்கிரமாக வந்து சமைச்சிடலாம். அதுக்காக தான் இந்த ரசத்தை இறக்கி முடிச்சுட்டு மீனை பொறிக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. இப்போ மீன் தான் பொரிக்கிறாங்க. எல்லாம் மசாலாலாம் பரடி வச்சாச்சு. மணி சரியாக 8:30 ஆயிடுச்சு. மீன்லாம் பொறிக்கி வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 8:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ மீன் பொறிச்சிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. இப்போ வந்து ஆட்கள் எல்லாமே ரெஸ்ட் எடுப்போம். ஆட்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12 மணி போல் வலை எடுக்கும் போது திரும்ப எந்திரிச்சு சாப்பிடுவோம். அது வரைக்கும் எல்லோரும் தூங்குவோம். பாருங்கள், ஒரு போட்டு கூட இல்லை சுற்று வட்டாரத்தில். பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு மட்டும் தனியாக கிடக்கு. ஒரு லைட்டு கூட இல்லை பாருங்கள். போட்டு எல்லாமே ஒரு 10 நாட்டிகள் 15 நாட்டிகளுக்கு அங்கிட்டு கிடக்கு. ஆனால் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு போட்டை. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா போய் தூங்க போகிறோம். தூங்கி எந்திரிச்சிட்டு வர்ற வேலையில் மீனை புறக்கிட்டு சாப்பிடுவோம். நைட்டு வேலை முதல் வேலை வாங்கியாச்சு. மீனை மேலே தூக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இல்லை, மீன் வந்து கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த பாடு வந்திருக்கிற எல்லாமே சங்கரா மீன் தான். சங்கரா மீனோட குட்டி. அந்த அளவுக்கு மீன் இல்லை. குறைஞ்ச ஒரு 400 கிலோ 500 கிலோ மீனாக பிடிச்சாவனு. மொத்தமாக ஒரு 200 கிலோ மீன் இருக்குது பாருங்க. மீனோட அளவு கம்மி தான். மணி நைட்டு 12 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. வலை வந்து 11:30க்கு எடுத்தோம். வாங்கி முடித்து மீனை மேலே தூக்குறதுக்கு 12 ஆயிடுச்சு. அடுத்த வலை போடுறதுக்காக இப்போ வயர்லெஸில் பேசுவாங்க வேறு எந்த இடத்துல போடலாம்னு. அவங்க பேசிவிட்டு அடுத்த வலையை போடுவாங்க. அடுத்த வலை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. ரோப்பு தூர்லாம் வச்சாச்சு பாருங்கள். நைட்
நைட்டு வலை 2வது வலை போடாச்சு. தூர கடலில் போட்டாச்சு பாருங்கள். மணி சரியாக 12:30 ஆயிடுச்சு. இந்த வலையை காலையில் ஒரு 4:30 மணி இல்லை 5 மணி இந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த வலையை எடுத்து பார்ப்போம், அந்த வலையில் எவ்வளோ மீன் வருதுன்னு. அதுக்குள்ளே இந்த மீனை எல்லாத்தையும் பறக்கிட்டு நாங்கள் தூங்கிடுவோம். எனர்ஜியோட பிறக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படியே பிறக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு மட்டும் டீ குடிக்கிறோம். அதாவது தமிழ் ஆளுக்கு மட்டும். 2 பேர் வந்து வடநாடு. அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த போயலை இருக்குது தெரியுமா, போயலை தான் போடுவாங்க. போயலை பார்க்க தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே சாப்பாடு டீ. நம்ம இப்போ டீயை குடிச்சிக்கிட்டே பிறக்குவோம். மீன் எல்லாத்தையும் பொறைக்கி முடிச்சாச்சு. சரியா அந்த மீனெல்லாம் பொறைக்கி முடிக்க 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 11:30க்கு வலை எடுத்தோம். வலையை வாங்கி முடிக்க 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு பிறக்க ஆரம்பிச்சது. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொறைக்கி முடிச்சிருக்கோம். திரும்ப எல்லாத்தையும் என்ன செய்வோம்னா தண்ணியை வச்சு நல்லா அலசி ஐஸ் போடுவோம். என்ன மீன் அதிகமாக வந்திருக்குன்னா இந்த சங்கரா மீன் குட்டி தான் அதிகமாக வந்திருக்கு. அப்புறம் இந்த பாம்புன்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் பெரிய சங்கரா. அப்புறம் சுறா மீன், இந்த டிஸ்கோ, அப்புறம் சாவாலை பாருங்க. இது எல்லாமே ஊசி கனவா. இது பார்த்தீங்கன்னா இது பேக்கனவா. இது வந்து எட்டி பூனின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து புளி மீன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுக்கனவா தான். அடுத்த வலை இலவையில் போயிட்டுருக்கு. அடுத்த வலையை எடுத்து அடுத்த வலையில் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீன்லாம் ஐஸ் போட்டு முடிகிறதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்றோம். மீன் புறையிட்டு இருக்கும்போது பாதி பேர் வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ மீன்லாம் ஐஸ் போட்டு முடிச்சுட்டு ஒரு 5 பேர்கிட்ட சாப்பிட்றாங்க. நைட்டு சாப்பாடு தான். சோறு, ரசம், மீன் பொரியல். மீன் இருக்குது பாருங்கள். ஒரு ஆளுக்கு 5 பீஸ் 6 பீஸ்னே கணக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 3 பீஸ் தான் எடுத்திருக்காரு.
வந்து சரியான பனி பெய்யுது. அப்புறம் ஒரு 12 மணி போல், அதாவது ஒரு 7 மணி 8 மணி போல் ஒரு போட்டு கூட இல்லை. அப்புறம் காட்டணும் உங்களுக்கு. ஆனால் இப்போ எத்தனை லைட்டு தெரியுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 போட்டு லைட்டு தெரியுது.